கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். எனக்கு அருமையானவர்களே, நாம் யாருடையவர்கள்? நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். நாம் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நமக்கு ஒரு தகப்பன், அவர்தான் ஆவிக்குரிய தகப்பன், நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுடையவராக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர். தேவனுடைய தற்ஸ்வரூபமாக இருந்து நமக்கு நன்மை செய்கிறவராய் இன்றும் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். எனக்காக என் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒருவர். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போகும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அநேக ஜெப விண்ணப்பங்கள், அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்வில் தோல்வியாக இருக்கிறது, அநேக காரியங்களிலே நான் வெற்றி பெற முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம் சோர்ந்து போகுவதற்கு மாறாக நான் கிறிஸ்துவுடையவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த நம்பிக்கையோடு கூட இன்றும் நீங்கள் மீண்டுமாக எழும்புங்க. இயேசு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தோற்று போனேன் என்று சொல்லி பின்னடைந்து விடாதே. கர்த்தர் ஜெயத்தை உனக்கு கொடுக்கும்படியாய் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். அவருடைய நேச கரங்கள் உன்னை அழைக்கிறது. அவர் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய் உன் வலது பாரிசத்தில் ஒரு தகப்பனின் மார்பிலை நீ சாய்கிற அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் உன்னை அரவணைக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, நாம் கிறிஸ்து உடையவர்கள். அந்த நம்பிக்கையோடு கூட இன்று உன்னை முழுமையாக நீ ஆண்டவருக்கு சமர்ப்பிப்பாயானால் இன்று நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய தகப்பனிடத்தில் கேட்க போகிறோம், ஏசப்பா நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு நன்மை செய்யணும். அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. பலவிதமான தோல்விகள், பலவிதமான எதிர்மறையான சம்பவங்கள், ஆண்டவரை சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டு பலனில்லையே என்று சொல்லி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் என் நேசரின் கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். ஆகவே நீர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ற நாளில் நீர் பதில் கொடுக்கிற தெய்வர்காய், பலன் கொடுக்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறீர். உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதியும், இழந்தவைகளை இரட்டிப்பாக கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.